இன்று நாம் தியானிக்கப் போகும் சங்கீதம் 84 அதிகாரம். இந்த சங்கீதத்தில் தேவனுடைய சந்நிதியில் வாசிப்பது எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையின் பாதைகள் களைப்பூட்டினாலும் கர்த்தருடைய சந்நிதி நம்மை பலப்படுத்துகிறது. இந்த அமைதியான வேதாகம வாசிப்பு இந்த புதிய வாரத்தை தேவனுடைய சந்நிதியோடு தொடங்க உங்களை ஊக்குவிக்கட்டும். இப்போது நாம் சங்கீதம் 84 ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும். ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன்.
தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இந்த சங்கீதம் 84 வாசிப்பு உங்கள் உள்ளத்தை தேவனுடைய சந்நிதியால் நிறைத்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜீவ வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆசீர்வாத வாழ்க்கைக்காக. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பாகவும் மகிமையோடும் இருப்பார் என்பதை டெஸ்கிரிப்ஷன் முதல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள சகரியா 2 வசனங்களில் வாசித்து தியானியுங்கள். தேவனுடைய சந்நிதியில் வாசிப்பவன் ஒருபோதும் பலனின்றி போக மாட்டான்.